எல்லாம் மைண்ட் செட் தான். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதே எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பிச்சபோது ஜூன் 2008ல ஆரம்பிச்சேன். அப்போ ஆக்சுவலா 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடக்குது. ஆனா எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஈக்விட்டி மார்க்கெட்லாம் அப்ப எதுவுமே தெரியாது. 2008ல இருந்து நான் ஒரு சின்ன எஸ்ஐபி போட ஆரம்பிச்சேன். 2008ல இருந்து 2013 எண்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நவம்பர் வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ 0 ரிட்டர்ன்ஸ். ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, என்னுடைய ரிட்டயர்மெண்ட் 30 வருஷம் கழிச்சு தான் அந்த டைம்ல. அப்போ 30 இயர்ஸ் இருந்தது எனக்கு ரிட்டயர் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஏன் நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி கவலை பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு போடுவோம். மார்க்கெட் ஏறும்போது ஏறட்டும் அப்படின்ற ஒரு மேபி அது அசட்ட தைரியமா என்னன்னு கூட சொல்ல முடியாது. அதான் போட்டேன். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு கைட் பண்ணதுக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்லேயும் யாரும் ஈக்விட்டியில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட். அது போட்டதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்று 2013ல மார்க்கெட் கடகடன்னு ஏறிச்சு. அந்த நவம்பருக்கு அப்புறம் அப்போ தான் புல் ரன் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நான் போட்ட யூனிட்ஸ் எல்லாம் நல்ல கெயின் கிடச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு பவர் ஆஃப் ஈக்விட்டினா என்னன்னு என்னால் உணர முடிஞ்சுது. பட் அதே டைமில் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பெஞ்சா வெள்ளம், கூடிய பிச்சுட்டு பெய்யும், இல்லைன்னா ஒரே வறட்சி. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 4-5 இயர்ஸ் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே புல் ரன்னும் இல்லை, பேர் ரன்னும் இல்லை, எதுவுமே இல்லாமல் வெயிட் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பீரியடில் அந்த மாதிரி பீரியட் மேபி இப்போ இருக்கிற பீரியட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக மார்க்கெட் மேலே எங்கேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பீரியட் எவ்வளோ நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது.